Hello students, இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம chapter 6 first 3 marks பார்க்க போறோம். So write a program to display இந்த program தான் பார்க்க போறோம். First lineல A, second lineல AB, ABC, ABCD, last lineல ABCD. இந்த pattern, இந்த alphabet pattern வந்து நம்ம display பண்ண வைக்கணும். இதுக்கு நம்ம Python program கோடிங் எழுதணும், ப்ரோக்ராம் எழுதணும். சரியா, ரொம்ப ஈஸி. இது கம்பல்சரியில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் ஏ வருது, செகண்ட் லைனில் ஏபி 2 கேரக்டர், தேர்ட் லைனில் ஏபிசி அப்படின்னு 3 கேரக்டர், ஃபோர்த் லைனில் ஏபிசி D, fifth lineல A, B, C, D, E. இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்க, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் லூப் கான்செப்ட் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் 2 லூப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு அவுட்டர் ஃபார் லூப்பு. ஸோ அவுட்டர் ஃபார் லூப்பில் வந்து நமக்கு லைன்ஸை கண்ட்ரோல் பண்ண. ஸோ அவுட்டர் லூப் ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே, ஸோ இன்னர் லூப்பில் அதுக்குள்ளார ஒரு லூப் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லூப் எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. சப்போஸ் மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்களாக கூட எழுதலாம். சரியா, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர், ஃபஸ்ட் லைனில் ஒரு கேரக்டர், செகண்ட் லைனில் 2 கேரக்டர், அந்த மாதிரி. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா, ஸோ கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா, ஸோ இதனால நம்ம வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ 2 ஃபார் லூப் சொல்லிட்டா ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபார் I in range of, ஓகே, range of 1, எத்தனை லைனு, 5 லைன் சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம 6 போட்டுக்கணும். ஏன் நம்ம 6 போட்டுக்கணும் அப்படின்னா, பைத்தன் எப்போதுமே இந்த எண்டு வேல்யூவை, ஸ்டாப் வேல்யூவை -1 பண்ணிவிடும். நான் 6 கொடுத்தா தான் 5 வரைக்கும் எடுத்துக்கும். சப்போஸ் நான் இங்கே 5 போட்டால் 1, 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்புறம் ABCD மட்டும்தான் வரும். சரியா, இந்த லைன் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இந்த லைனும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 1, 6 போட்டுக்கணும். ஓகேவா, சப்போஸ் கொஷினில் வந்து இந்த 4 மட்டும்தான், இந்த லைன் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே 1, 5 போடணும். ஓகேவா, இதெல்லாம் மாடிஃபை பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ 5 லைன்றதுனால ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. ஸோ 1, 6 போட்டோன்னா 1 to 5 வரைக்கும் எடுத்துக்கும். சரியா, கோலன் போட்டாச்சு. எப்போதுமே கோலன் போட்டோன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து இன்டென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் J in range of, அடுத்தது என்ன வரணும், ரேஞ்ச் ஆஃப், இங்கே என்ன போடணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து ஏ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் லைனில் ஏன்ற கேரக்டர் பிரிண்ட் ஆகும், செகண்ட் லைனில் ஏபி அப்படின்னு. நான் இங்கே டைரெக்டாக ஏ அப்படின்னு எழுத முடியாது. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, CHR அப்படின்னு ஃபங்க்ஷன். CHRன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ஆஸ்கி வேல்யூ கொடுத்தா அதோட கேரக்டர் பிரிண்ட் ஆகும். இங்கே நமக்கு ஏயோட ஆஸ்கி வேல்யூ, கேபிட்டல் ஏக்கு ஆஸ்கி வேல்யூ வந்து 65. அப்போ CHR ஆஃப் 65ன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், கேபிட்டல் ஏ பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ 65லேருந்து ஏலேருந்து ஆரம்பிக்குது, அதனால நான் வந்து 65 அப்படின்னு எழுதுகிறேன். எத்தனை கேரக்டர் பிரிண்ட் பண்ணும், ஒரு ஃபஸ்ட் லைனில் ஒரு கேரக்டர், செகண்ட் லைனில் 2 கேரக்டர். அதை அப்போ நம்ம இங்கே என்ன ஸ்டாப் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா 65 + ஐன்னு கொடுக்கணும். ஓகேவா, அப்போ 65 + ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் 1ன்னு இருக்கும் இல்லையா. அப்போ 65, 66 அப்படின்னு வரும். அப்போ என்ன எடுத்துக்கும், -1 பண்ணிட்டேன்னா வெறும் 65 மட்டும்தான். ஸோ ஏ பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா. ஸோ இதுதான், இதனால தான் நம்ம இதை போடுறோம். ரொம்ப சிம்பிள், ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் 65 எழுதுகிறோம். ஓகேவா, கோலன் வந்து எண்டில் போடணும். சரியா, இப்போ கோலன் போட்டதுனால அடுத்த லைனை இன்டென்ட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் CHR ஆஃப் J 65 இருக்கும்போது ஏ பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, பக்கத்தில் ஸ்பேஸ் வேணுன்றதுனால எண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். எண்ட் ஈக்குவல் டு சிங்கிள் ஸ்பேஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
ஸோ 61st டைம் 65, 66ன்னு எடுத்ததுனால 65 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் 65, 67னா 65, 66 அப்போ ஏபி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த லைனில் என்ன வரும்? இப்போ இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு லூப் முடிச்ச உடனே நமக்கு அடுத்த லைன் போகணும் இல்லையா? அடுத்த லைன் பிரிண்ட் ஆகணும். அப்போ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ அடுத்த லைனில் நெக்ஸ்ட் லைன் வரணும். கர்சர் அடுத்த லைன் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்கு நேராக தான் எழுதணும், இங்கே போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ பிரிண்ட்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் தான் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ பிரிண்ட்டு end equal to நம்ம வந்து சும்மா வெறும் எம்டி பிரிண்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எழுதலாம்னா பிரிண்ட் end equal to /n இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இது ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்குள்ள வெறும் எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கர்சர் அடுத்த லைனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள். ஸோ இது எப்படி பிரிண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1, ஐயோட வேல்யூ 1 இல்லையா? அப்போ இந்த ஐ வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1. ஸோ ஃபார் இன்னர் லூப் தட் ஃபார் ஜே லூப்புக்கு வருது. இங்கே வந்து 65. ஜேயோட வேல்யூ என்னது? 65, 65 ப்ளஸ் ஐஏ. அப்போ என்ன அர்த்தம்? 65, இப்போ ஐ 1 இருக்கும்போது 65, 65 ப்ளஸ் 1னா 66. அப்போ 66 மைனஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? 65 மட்டும்தான் எடுத்துக்கும். அப்போ பிரிண்ட் CHR ஆஃப் 65. ஓகே, 65 ஜேயோட வேல்யூ என்னது? 65 இல்லையா? அப்போ 65ன்றதுனால ஏ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த இட்டரேஷன் முடிஞ்சிருச்சு. end equal to ஸ்லாஷ்ன்றதுனால ஸ்பேஸ்ன்றதுனால ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது போயிடுது. இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 2 ஆகிடுச்சு. ஐ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ ஐ 2ன்றதுனால என்ன ஆகும்? ஜே வந்து 65, ஜே ஈக்குவல் டு 65, 65 ப்ளஸ் 2 67. அப்போ என்ன வரும்? 65 பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ வந்து 3 வேல்யூஸ் எடுத்துக்கும். 65, 66 ரெண்டு எடுத்துக்கும். அப்போ 2 இட்டரேஷன் பண்ணோம். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் ஜே ஈக்குவல் டு 66. அப்போ CHR ஆஃப் 66. CHR ஆஃப் 66னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 65 எடுத்துக்கும். சாரி, ஃபஸ்ட்டு 65 பிரிண்ட் பண்ணிடும். அப்போ CHR ஆஃப் 65னா ஏ பிரிண்ட் ஆகிடும். திருப்பி அடுத்தது CHR ஆஃப் 66. அப்போ பி வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகிடும். செகண்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ 2 கேரக்டர் பிரிண்ட் ஆகிடுச்சு. புரிஞ்சிருச்சா? இப்போ திருப்பி பிரிண்ட்டுன்றதுனால தேர்ட் லைன். அப்போ 2 லைன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட் லைனில் ஏ பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த லைனில் ஏபி பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஐ ஈக்குவல் டு 3 வரும் இல்லையா? 1, 2 பண்ணிட்டோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ வேல்யூ 3ன்ற போது ஜேயோட வேல்யூ எப்படி இருக்கும்? 65 ப்ளஸ் 3. அப்போ என்ன வரும்? 65 ப்ளஸ் 3. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 68. அப்போ 65 to 68. அப்போ 65, 66, 67 3 வேல்யூ, 3 நம்பர். ஓகேவா? அப்போ 3 இட்ரேஷன் பண்ணோம். அப்போ 3 கேரக்டர் பிரிண்ட் ஆகிடும். ஸோ CHR ஆஃப் 65 என்ன வரும்? ஏ. CHR ஆஃப் 66 பி. அடுத்து CHR ஆஃப் 67 சி. எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் விடும். ஏன்னா நம்ம வந்து end ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஐ ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு தேர்ட் லைனும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் லைன் ஐ ஈக்குவல் டு 4. இப்போ ஐ ஈக்குவல் டு 4னா ஜே ஈக்குவல் டு 65, 65 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 69. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 65, 66, 67, 60 சாரி போர்டு எண்டில் போயிடுச்சு, அதான் பிரிண்ட் ஆக வரல. 67, 68. அப்போ இந்த 4 இதுவும் பிரிண்ட் ஆகும். அப்போ இதுக்கு என்ன வரும்? ஏபிசிடி. ஸோ இங்கே வந்து ஃபோர்த் லைன் தட் இஸ் ஏபிசிடி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐயோட வேல்யூ 5னா 65 என்ன வரும்? ஜே ஈக்குவல் டு 65, 66, 67, 68, 69. அப்போ ஏ பி சி டி
E, that is 5th line print ஆயிடும். பார்த்தீங்கன்னா 5th லைனும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். இதுதான் உங்களுடைய இது. சரியா? இதுதான் ப்ரோக்ராம். ஸோ 2 ஃபார் லூப்பு 1,6 போட்டுக்காங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5. சப்போஸ் நமக்கு இந்த லைன் மட்டும் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து 5ன்னு போட்டுக்கணும். என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை மாற்றிடணும். ஓகேவா? ஸோ 65 ப்ளஸ் ஐ டைம்ஸ் ஐயோட வேல்யூ 1னா ஒரு கேரக்டர், அதனால 65 ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருக்கோம். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் கொடுத்தா தான் நடுவில் ஸ்பேஸ் வரும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார் லூப்புக்கு நேராக நம்ம எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா கீழே வந்துடும். சரியா? இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் எக்ஸிக்யூஷன் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை பார்க்கலாம். ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபார் டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதோடைய அவுட்புட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடி வந்துருச்சா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த பிரிண்ட்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் கொடுக்காமலே நான் எழுதிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரே லைன் இப்படி வந்துருச்சு, ஒரே லைனில் வந்துருச்சு. நம்ம ஏன்னா எண்டு கொடுத்துருக்கோம், அதனால அப்படி வந்துருச்சு. இப்போ நான் எண்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் இதுவுமே நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இதை நான் கொடுக்காம கீழே வந்து இந்த பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். நான் அதை எழுத மறந்துட்டேன், இந்த பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும்? கீழே கீழே தானே வரணும், அதனால இந்த எம்டி பிரிண்ட் ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இப்படி வரும். இது கரெக்டான அவுட்புட் கிடையாது. அதனால தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வரணும், அதனால் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு லைன் பிரிண்ட் ஆனோடனே அடுத்தது கீழே அடுத்த லைனுக்கு வரணும். அதனால தான் இந்த எம்டி பிரிண்ட்டு. இன்டென்டேஷன்லாம் இந்த மாதிரி கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எழுதிட்டு இதோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட்டையும் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த அவுட்புட்டை இங்கே பாருங்கள். ஸோ அவுட்புட்டுன்னு ஹெட்டிங் போட்டு இந்த அவுட்புட்டை நீங்கள் எழுதிட வேண்டியதுதான். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த 3 மார்க்ஸ் மீதி இருக்கிற 3 மார்க்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லா லெசனோட புக் பேக் ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.